பட்டதினால் வந்திருக்கிறாயோ? ஆண்டவர் நான் கேட்கிறார். எத்தனை தரம் உன்னை அழைத்தேன், எத்தனை தரம் உன்னை அழைத்தேன். ஓடிவிடாதே, ஓடிவிடாதே. உன்னோடு கூட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று அன்பின் ஆண்டவர் உன்னை அழைக்கும் அழைப்பின் சத்தத்தை தள்ளிவிட மனதாய். There is a group of people just neglect the call. They just neglect, ignore. அதை தள்ளி விடுகிற மனதில்லாதிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்தையும் காண்பிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி ராஜா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். 4வது வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர்களை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். The first group just ignore the call. The second group is despising God's call. ராஜா இவங்களுக்கு யாரை அழைத்திருப்பான்? தனக்கு தெரிந்தவர்கள் தான். இவர்களெல்லாம் அவருக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், உறவுக்குள் வந்துவிட்டவர்கள், பழக்கத்திற்கு வந்துவிட்டவர்கள். தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தான், அவர்களுக்குத்தான் விருந்தையும் ஆயத்தம் பண்ணினான். ஆகையினால் தான் வேதம் சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்களை விருந்துக்கு மீண்டும் ஒரு அழைப்பு. இது யார்? முதல் கூட்டம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளேயே வராத ஒரு கூட்டம், இதுவரை சத்தத்துக்கு செவியே கொடுக்காத கூட்டம். இந்த கூட்டம் ஏதோ உறவை உண்டாக்கி கொண்டிருந்தது, அவரோடு கூட உறவு வைத்திருந்தது, அவருக்கு தெரிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு வேண்டியவராகத்தான் இருந்தார்கள். இப்பொழுது அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு இரண்டாவது உயர்ந்த உன்னத அழைப்பு. எதற்கு? நான் உண்டாக்கி இருக்கிற அந்த விருந்திலே பங்கு பெறுங்கள் என்றுதான் ஆண்டவர் அழைக்கிறார். Come, enjoy the banquet which I have prepared for you. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்கு வாருங்கள் என்று ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கவனியுங்கள், இந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். இவர்கள் ஏன் இந்த அழைப்பை உதாசீனம் படுத்தினார்கள்? ஏன் இந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள்? Why they despised the call? Because they have a different priority. அவருடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை முக்கியத்துவப்படுத்தாதபடி அவருடைய வாழ்க்கையெல்லாம் வயலுக்கும் வியாபாரத்திற்கும் மாத்திரம். நல்லா கவனிங்க. இன்றைய உலகம் how to make money என்கிறதுல தான் அதிகமாய் சுழண்டு கொண்டிருக்கிறது. அது அரசியல் உலகமாயிருக்கட்டும், அது ஆவிக்குரிய உலகமாயிருக்கட்டும், இப்படித்தான் போய்கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் நீங்களும் இருக்கிற. how to make money, how to amaze wealth. We are carried away by this. நாம் இவைகளினாலே இழுப்புண்டு போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏராளமான வசதிகள் வந்தால் நாம் இளைப்பாறலாம் என்று சொல்லுகிற ஒரு பொய்யான ஒரு மாயத்தை சத்துரு நமக்கு முன்னதாக போட்டிருக்கிறான். ஏராளமாய் இருந்தால், ஏராளமாய் வசதிகள் இருந்தால், ஏராளமாய் எல்லாம் இருந்தால் நாம் இளைப்பாறலாம் என்று நினைக்கிறான். நான் உங்களை கேட்டு பார்க்கிறேன். We think the technological advancement has brought us rest. No, it brought more stress in my life. எல்லாம் மேலே பார்த்து, அது பார்த்து, இது பார்த்து, அப்படி போட்டு, இது போட்டு எல்லாம் பண்ணா உடனே எல்லாம் கிளீனா ஆயிரும் என்று நினைக்கிற ஒரு மாயையான உலக அந்த நவீன மயமாக்கப்படுகிற காரியத்திலே நாமும் இழுக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம்.
கவனிங்கள். முன்னாலே அம்மாமார் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு பட்ட பாடு நமக்கு தெரியும். நான் இருக்கிற பீகார்ல நிலக்கரியை அவர்கள் பத்த வைக்கிறதுக்குள்ளே பட்டுகிற பாடை நான் பார்த்திருக்கிறேன், நானும் பட்டிருக்கிறேன். விறகை பற்ற வைக்கிறதுக்கு படுகிற பாடு அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்தது, கேஸ் ஸ்டவ் வந்தது, திருக்கினால் இப்பொழுது 2 minutes நீடில் வந்து விட்டது. ஆனாலும் காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படுற பாடு. நான் சிறுவனாய் இருக்கும்போது என் தாயார் டீச்சராயிருந்தார்கள். நாங்கள் 5 பிள்ளைகள். நான் மூத்த பையன், எனக்கு 4 தங்கைமார். 5 பிள்ளைகளையும் தயார் செய்ய வேண்டும். அவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும். அவர்கள் வேலை பார்த்த பள்ளிக்கூடமோ 8:45 டீச்சர்ஸ் கையெழுத்து வைக்கணும். 8:46 போனால் எழுதி கொடுக்க வேண்டும். எங்களுடைய வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. ஆகினால எங்க அம்மா வேகமாய் ஓடி போகிறத நான் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, போகிற வழியில ஒரு சந்து வழியாக போக வேண்டும். எதிர்த்தாற்போல் மாடுகள் வந்து விட்டால் எங்க அம்மா எத்தனையோ தடவை பள்ளிக்கூடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், வழியிலே மாடு வந்து விட்டது, அதனால 1 நிமிடம் பிந்தி விட்டது என்று. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் அவர்கள் வேலை செய்திருந்த போதிலும் 5 பிள்ளைகளையும் தயார் செய்து அவர்களையும் இழுத்துக்கொண்டு எங்களுடைய மத்திய ஆகாரத்தை உண்டாக்கிவிட்டு இழுத்துக்கொண்டு போன அந்த நாளையும் பார்க்கிறேன். இன்னைக்கு ஒரு பிள்ளை நர்சரி போனாலே முழு குடும்பமும், ஒருத்தன் டை எடுக்க, ஒருத்தன் ஷூ எடுக்க வேண்டியிருக்கு, ஒருத்தன் சாக்ஸ் போடு, அதை எடுப்ப, வாட்டர் பாட்டில் எடுத்து, ஐயோ ஐயோ. காலையில வீட்டுக்கு ஐயரை கேட்டு பாருங்க, அவர் எங்கேயாவது விசிட் போயிருந்தாருன்னா அவர் பட்டார் பாடு. Horrible life. We think we have come to a technological advancement. No sir, we are more stressed. Today's society is more stressed. இன்றைய உலகம் மிகுந்த இழுப்புக்குள்ளே, மிகுந்த அழுத்தத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நினைத்தோம் எங்க இருந்தாலும் போன் பண்ணினால் நல்லதமா இருக்குமே என்று. எல்லார் கையிலையும் செல்போன் வந்து விட்டது, பிச்சைக்காரன் கையிலையும் செல்போன் வந்து விட்டது. ஆகையினால இப்பொழுது இந்த செல்போன் படுத்துகிற பாடு எல்லாரையும் டான்ஸ் ஆட வைத்திருக்கிறது. மனைவி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்கிறா, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க. வாட்ச் டாக் மாதிரி பின்னாலே போறா. 5 மணிக்கு தான் ஆபீஸ் முடிஞ்சிட்டுல, இன்னும் வரல, ஏன் எங்க இருக்கிறீங்க. முன்னாலெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டோம், இப்ப எடுத்துக்கிட்டு எங்க இருக்கிறா. எப்படி மாறிவிட்டது பாருங்கள். நாம் நினைக்கிறோம் நவீனமயமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஒரிசாவில ஒரு ஆதிவாசி மனுஷன் மீன் பிடித்து மரத்திலே சாய்ந்து இளைப்பாரி கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த ஒருவர் சொன்னார், என்னப்பா எல்லாம் இன்றைக்குரிய மீன் பிடித்தாவிட்டது, நான் இளைப்பாருகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் வந்தவர் சொன்னார், டேய் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சா. அவன் கேட்டான், இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சா என்ன செய்யணும், நீ நைலான் நெட் வாங்கலாமே. நைலான் நெட் வாங்கி. அவன் கேட்டான், அதற்கு பிறகு நீ ஒரு போட் வாங்கலாமே. ஓகே, இன்னும் மீன் பிடிச்சா என்ன செய்யறது. அதுக்கு பிறகு அவன் சொன்னான், மோட்டர் போட் வாங்கலாம் என்று சொன்னார். அவரன் மணி கேட்டான், அப்படின்னா இன்னும் நிறைய மீன் பிடிச்சு 10 போட் வச்சுக்குவேன், உங்ககிட்ட 20 ஆட்கள் வேலைக்கு இருப்பாங்க, நீ பெரிய முதலாளி ஆயிடுவ. அதுக்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிச்சு அதுக்கு பிறகு நல்லா இளைப்பாறலாம். அவன் சொன்னான், அதெல்லாம் இல்லாமல் இப்பவுமே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். Without doing all these things I can rest now. நமக்குள்ள ஒரு பெரிய வியாபாரம், வயல், அதுதான் நமக்கு பிரையாரிட்டியாக மாறி போனதுனால அடிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்கிற விருந்து அலட்சியம் பண்ணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் இந்த காலை வேளையில் அவங்களை அழைக்க வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பதிலே நீங்களும் அடக்கம் என்பதை மறந்து போவார்கள். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கவனுக்கு மட்டும்தான் இல்ல, இட் இஸ் ஃபார் ஆல். வாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. என் நுகம் எளிதானது லகுவானது என்று சொல்கிற நல்ல மேய்ப்பர் இன்றைக்கு காலை ஆராதனையில, if you are stressed by your life, if you are really pressed by your life, pressed hard in every direction, here is a call for a good rest. வாப்பா வந்து என் கூட மனமகிழ்ச்சியா இருந்து என்னோடு கூட. முன்னாலெல்லாம் காலையில் எந்திரிச்சு வேதம் வாசித்து முழங்கால நின்று 2 பாட்டை பாடி ஆண்டவரை துதிச்சு கொஞ்சம் வசனத்தை வாசிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறதெல்லாம் இப்ப போய். இப்ப நம்ம என்ன தெரியுமா, நம்ம பைபிள் வாசிக்கலாம் சொல்ல, பைபிள் வாசிக்கிறோம், ஆனா தங்க வசன கேலண்டர்ல வாசிக்கிறோம். அதுலயும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வசனம் போட்டிருக்கு.
அவசர அவசரம் போகும்போது என்ன வசனம், நீ போகும் இடமெல்லாம் உன் கூட இருப்பார். பாரு ஆண்டவரே, போதும், அது போதும்.